தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு கொடுத்துருந்தீங்க. ஆனால் அதற்கான அளவுகோல்லாம் நீங்கள் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் பங்கேற்கும் போது 200 யூனிட் மின்சாரம் இலவசம், ஆனால் 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தணும் கொடுத்துருக்கிறீங்க. ஒரு சராசரி மனுஷனால் 500 யூனிட்டுக்குள்ளே மின்சாரம்லாம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷினு, டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே இருக்குது. அவங்களால பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பே கிடையாது. பற்றாக்குறைக்கு வர இன்றைக்கி பெட்ரோல் விலை ஏற்றத்தினால எல்லோரும் அந்த இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கும் அவங்களுக்கு மின்சாரம் தேவைப்படுது. நீங்கள் அது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போதே நீங்கள் 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறவங்க 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். அங்கே நீங்கள் பொதுவாக நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கி நீங்கள் மாற்றி கையெழுத்து போகிறது நாகரிகம் கிடையாது. இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்குது. இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்.